Hi, hello, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வத்த குழம்புக்கு ஹோம்மேடு வத்த குழம்பு பொடி வந்து தயார்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் சீடு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனு சின்ன ஜீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது வந்து கட்டி பெருங்காயம், உளுந்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த லென்டில் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்காக போடுறது தான். ட்ரை சில்லி ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போடுவோம், கொஞ்சம் இதில் ஸ்பைசிக்கு கொஞ்சம் சில்லி போட்டிருக்கோம். இதை வந்துட்டு பியூர் ஜிஞ்சிலி ஆயில் இருக்கு இல்லையா, ஜிஞ்சிலி ஆயில் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். கோகோனட் இல்லாமல் இதை மட்டும் வறுத்து அரைக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதில் வச்சுருக்கோம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக பவுட்ரு பண்ணிப்போம், அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதே அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வத்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ தட் இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் நான் வந்து ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். டேபிள் ஸ்பூன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் வந்து இதில் இருக்கும். இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரைக்கிறதுக்கு வெந்தயம் போட்டிருப்போம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகா ஒரு 6 நம்பர்ஸ், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் நம்ம கட்டி பெருங்காயம் மசாலாவில் போட்டிருக்கிறதுனால தாளிப்பில் பெருங்காயத்தூள் போடலை, ஏன்னா அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் போடலை. இது வந்து பூண்டு முழுசாக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி வந்து இப்போ நான் வைக்கிறது வந்துட்டு நான் மட்டும் இல்லை, நம்ம டீமே சாப்பிடுவாங்க. ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த குவான்டிட்டி வச்சுருக்கோம். டேமரிண்ட் வந்துட்டு ஒரு 100 கிராம் டேமரிண்ட் வந்துட்டு சோக் பண்ணி இந்த மாதிரி பல்ப்பாக எடுத்து, திக்காக பல்ப்பாக எடுத்து பாயில் பண்ணியே வச்சுருக்கேன் நான். திக் பல்ப்புன்னா அந்த பேஸ்ட்டு உடனடியாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்ட்டு. இங்கே வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ புளி ஊற வச்சு கரைச்சி ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு பண்ணாமல் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு இந்த புளியை வந்துட்டு ஊற வச்சு மொத்தமாக ஃபுல்லாக கசக்கி
கடைசியாக அந்த சக்கை வந்துட்டு தக்கையாக இருக்கணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக குழகுழப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் ஃபுல் பல்ப்பு வெளியே எடுக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் பல்ப்பு வெளியே எடுத்து தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு திக்கினிங் பண்ணி அதை நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அண்டு எப்போ தேவையோ புளிக்குழம்போ சாம்பாரோ ரசமோ எப்போ வேணுமோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புளி ஊற போட மறந்துடுவாங்க. திடீர்னு புளியை ஊற போடணும்னு சுடு தண்ணியில் போட்டு ஊற போடுவாங்க. அப்புறம் சூட்டோடு போட்டு கையை பிசைவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பாதுகாப்பாக சேஃபாக சமைக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பீல்டு ஆனியன் பீல்டு கார்லிக் கூட டைம் கிடைக்கும்போது பீல் பண்ணி ஜிப்லாக்கில் போட்டு உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் நைட்டே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக சமைக்கணுன்ற அவசியம் இருக்காது. நிறைய பேர் உரிக்கணும்னு சோம்பேறி பண்ணிவிட்டு இதை அவாய்ட் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் வேலை கொடுக்கணும். பட் ஹெல்த்துக்கு தான் நீங்கள் முத ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் இல்லையா? ஸோ தட் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டி வச்சுட்டு சாப்பாடை ஒழுங்காக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த தொற்றுலேருந்து நம்ம தொடர்ந்து பாதிப்பு இல்லாமல் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம்லாம் வதங்கிருச்சு, பூண்டு வதங்கிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பேஸ்ட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அரைச்ச கிரவுண்ட் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே ஏற்கனவே ஆயிலில் ரோஸ்ட் பண்ணது தான். இது அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். உங்களுக்கு ரா ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா தான் கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் மேக்கிங் மெத்தடாலஜி இந்த பேட்டர்னில் பண்ணிங்கன்னா வத்த குழம்புக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக பண்ணிடலாம். ஏற்கனவே நான் ரோஸ்ட் பண்ண மசாலா, ஸோ ஜஸ்ட்டு சாட்டே பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, காரத்துக்கு கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் சில்லி பவுடரு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் அதே மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதே ஆயிலே. மசாலாவை எப்பயுமே நீங்கள் ஆயிலில் ஒரு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரா ஃப்ளேவர் இருக்காது. இது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தக்காளி வந்து குழையிறதுக்கும் லேட் ஆகாது, சடனாக ரெடி ஆகிடும். இப்போ அந்த தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி வந்துட்டு நான் 4 நம்பர் டொமேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாயில்னால் ஓவர் பாயில் கிடையாது. டொமேட்டோ பிளான்ச் பண்ணோம்ல, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பிளான்ச்சிங் மெத்தடு. ஸோ அதே மாதிரி பிளான்ச் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்க முன்னாடி வத்த குழம்புன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டேமரிண்ட் கொடுக்கணும் இல்லையா? இது வந்து ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுருக்கிற டேமரிண்ட் பேஸ்ட்டு தான். அந்த டேமரிண்ட் பல்ப்பை நான் ஒரு பவுல் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி பாதி வேலை முடிஞ்சு இருக்குது. ஸோ தட் ரொம்ப வத்த வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே புளியை வத்த வச்சுருக்கிறோம் அண்டு டொமேட்டோ பாயில் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஸ்பைசஸ் பிளெண்ட் ஆகி அந்த அரோமா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஒன்றா பிளெண்ட் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய டியூரேஷன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் கொதித்து லைட்டாக சுண்டுட்டோம். கடைசியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மணத்தக்காளி வத்தல். இந்த மணத்தக்காளி வத்தல் பிளாக் நைட் ஷேட் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மணத்தக்காளி வத்தலை மண் இருக்கும் நிறைய. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் பட்டர்மில்கில் சோக் பண்ணி எப்படி மோர் மிளகாவோ அதே மாதிரி இதை ட்ரை பண்ணி வைப்பாங்க சில பேர் அப்படியே பறித்து ட்ரையாகவே வத்தல் மாதிரி காய வச்சுருப்பாங்க. ஸோ மண் இருக்கும் கண்டிப்பாக. அதில் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சி ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் இதை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கடைசியாக ரெடியான உடனே மேலே போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். ஒரு புளி போடுறோம் அப்படின்னா அந்த புளியோடைய டொமேட்டோவோடைய அந்த புளிப்புத்தன்மையும் சரி அந்த டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறது பர்பஸுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்னதாக பிட் ஆஃப் ஜாகரி போடலாம். உங்களுக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னா இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு அது இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஜாகரி பிட்டு ஜாகரி போட்டிருக்கு.
இப்போ இந்த குழம்பு வந்துட்டு கொதித்து கொஞ்சம் சுண்டுட்டும் அப்படியே சுட சுட ஸ்டீம் ரைஸ் கூட இதை அப்படியே வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக எல்லாருமே பண்ணுவாங்க. வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரீஜனலில் ஒரு விதமாக பண்ணுவாங்க. இப்போ தஞ்சாவூரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பிராமின்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, தூத்துக்குடி கன்னியாகுமரி மக்கள் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இங்கே சவுத் ஆர்காடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, மெட்ராஸில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ரீஜன்லேயும் வேறு ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் வறுத்து அரைச்சி தண்ணியில் அரைக்கிறது பதிலாக பவுடராக போடுவாங்க சில பேர் வந்துட்டு இந்த மசாலாவை வறுக்காமல் தனியாக மிளகுத்தூள், தனியாத்தூள், தனியாக கியூமின் பவுடர் இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. ஸோ மேக்கிங் மெத்தடாலஜி இன்க்ரீடியன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தடாலஜி மாறும்போது இந்த டேஸ்ட்டு ஐஎஃப்எல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பரவலாக பண்ணுறது, ஹோட்டலில் பர்டிகுலராக ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுவாங்க. அண்ட் வெட்டிங்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வத்த குழம்பு பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கொதிக்கிட்டும், நம்ம இதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வத்தல் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிடலாம். வத்த குழம்பு தயார். நிறைய வத்தல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வத்தல் எனி வத்தல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பிளாக்லைட் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் யூஸ் பண்ணலாம், கத்திரிக்காயில் வத்தல் இருக்கும், வெண்டைக்காயில் வத்தல் இருக்கும், மாங்காய் வத்தல் இருக்கும். அதெல்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எது அவைலபிலிட்டி கிடைக்குதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. வத்தலே இல்லைனாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. வெறும் வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போட்டுக்கூடும் அந்த வத்த குழம்பை சூப்பராக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வத்த குழம்பை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்கல்ல. கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் மசாலாலாம் வறுத்தரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நறுமணம் வீடு ஃபுல்லாக வீசும். அண்டு இது முத நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.